ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் செய்கிற இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பட்டை சேர்த்துக்கலாங்க, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க, கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது கூட மீடியம் சைஸில் ஒரு பழமான தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி தோல் கொஞ்சம் சாஃப்டாகிடணும். இதில் நம்ம மசாலா தூள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டைகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டைகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு அளவான சாதத்துக்கு நான் முட்டைகள் எடுத்திருக்கேங்க. இப்போ முட்டை சேர்த்துனதுக்கப்புறம் முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. நம்ம உடனே மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு குட்டி குட்டி பீசஸாக கிடைக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு சாதத்தில் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு பெரிய பெரிய பீசஸாக கிடச்சிருக்கு. இனி நம்ம இதில் சாதம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேங்க. சாதம் நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் சாதத்திலே உப்பு சேர்த்துருக்கறனால உப்பு சேர்க்கலைங்க. நீங்கள் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்தளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க முட்டை சாதம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. நம்மளுக்கு சாதத்தில் இருக்க அந்த முட்டையே போதுமானது. லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் நான் செஞ்ச இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.